ஓம் சாந்தி. நான் சரீரம் என்ற ஆடையை உடுத்திருக்கின்ற ஆத்மா. நான் தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுபட்டு சக்திசாலியாக ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுவமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் சர்வோத்தம சௌபாக்கியசாலி பிராமண குல பூஷணனாக இருக்கின்ற ஆத்மா. நான் இறைவனிடம் வாழ்த்துக்களை பெறுகின்ற ஆத்மா. நான் இந்த சங்கமத்தில் தான் தந்தை மூலமாக முழு செய்தியையும் கேட்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஞானத்தின் மூன்றாவது கண்ணை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஞானத்தின் நடனம் ஆடுகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக மனிதரிலிருந்து தேவதையாக, பதித்தத்திலிருந்து பாவனமாக ஆவதற்கான வழியை தெரிந்து கொண்ட ஆத்மா. நான் ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் சுத்தம் செய்யப்படுகின்ற ஆத்மா. நான் தேவதைகளை விட உயர்ந்த பிராமணனாக இருக்கின்ற ஆத்மா. நான் மிகுந்த சிறப்புமிக்க சௌபாக்கியசாலி பிராமண குல அலங்காரமாக இருக்கின்ற ஆத்மா. நான் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக தந்தை மூலமாக பிராமணன் பிராமணியாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் இந்த சாக்கார உலகின் விஷ்ணுபுரியின் எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமபிதா பரமாத்மாவினுடைய குழந்தையாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையுடையவனாகி ராஜ்ய பாக்கியத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் கர்மம், அகர்மம், விகர்மத்தினுடைய கதியை புரிந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் கூடவே சாந்திதாமத்தில் வசிக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக சிருஷ்டி ஆதி மத்திய அந்திமத்தின் ரகசியத்தை புரிந்து திரிகாலதரிசியாக ஆகின்ற ஆத்மா. நான் 100% துர்பாக்கியசாலியிலிருந்து 100% சௌபாக்கியசாலியாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளை எடுத்திருக்கின்ற ஆத்மா. நான் இந்த ஞானத்தின் மூலம்
சொர்க்கத்தின் எஜமானனாக சொர்க்கதியை அடைகின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தை மூலமாக ராஜயோகம் கற்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தங்க புத்தியாக ஆகின்ற ஆத்மா. நான் மீண்டும் தந்தை மூலமாக பகவான் பகவதியாக ஆகின்ற ஆத்மா. நான் அநேக பிறவிகளினுடைய கடைசி பிறவியில் இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த பாடசாலை மூலம் எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்கு சுகத்தை புரிகின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு வாழ்த்துக்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து வாழ்த்துக்களை பெறுகின்ற ஆத்மா. நான் படித்த மனிதர்களிலிருந்து பாவன தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஏணிப்படியில் ஏறிக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை தெரிந்து கொண்ட ஆத்மா. நான் ஞானத்தின் வாள் என்ற ஆயுதத்தை வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் பிரம்மாவின் முக வம்சாவளி பிராமண ஆத்மா. தந்தை எனக்காக உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார். நான் திரௌபதியாக இருக்கின்ற ஆத்மா. நான் தேவதைகளை விட சர்வ உத்தம பிராமணன் என்ற ஆன்மீக போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் ஞானம் மற்றும் யோகத்தின் மூலமாக ஆத்மாவை சுத்தமானதாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் அனைவருக்கும் சிவ தந்தையினுடைய அவதாரத்திற்கான வாழ்த்துக்களை கொடுக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து பதித்தத்திலிருந்து பாவனமாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் ராவணன் எதிரிடமிருந்து விடுதலை பெறுகின்ற ஆத்மா. நான் விஸ்தாரத்தினுடைய வண்ணமயமான விஷயங்களிலிருந்து என்னை ஒதுக்கிக் கொண்டு கடினமானதை இலகுவானதாக ஆக்கக்கூடிய சகஜயோகி ஆத்மா. நான் இறைரூப தந்தையின் நினைவு மூலமாக புள்ளி வைத்துவிட்டு விஸ்தாரத்தை ஒதுக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் மற்றும் எனது என்ற கலவையை அழித்துவிட்டு உண்மையான தங்கமாக ஆகின்ற ஆத்மா. நான் அனைவரோடு ஒன்று சேர்ந்து
ஒருமித்த கருத்துடன் சேவையினுடைய இந்த காரியத்தை பிரமாதமாக செய்து முன்னேறி செல்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் சகயோகத்தின் மூலம் சுப ஆசைகள், சுகமான மனப்பான்மை மூலம் சேவைகளில் சிறப்பான கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்ற ஆத்மா. நான் அனைவரின் சகயோகத்தின் மூலம் சுகமயமான உலகத்தை உருவாக்குகின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் தினமும் காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதா இருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.